வணக்கம் மக்களே, சிவயோக சிலர் யோகா சென்டர். இன்றைக்கி நம்ம வந்து சிரசாசனம் செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பலன்கள், கான்ட்ரா இண்டிகேஷன், இதை பற்றிலாம் சொல்லுவோம். நீங்கள் உன்னிப்பாக கவனித்து நீங்களும் பழக தொடங்கிடலாம். ஞாபக சக்தி வந்து அபரிதமாக தரக்கூடிய ஒரு ஆசனம் சிரசாசனம். இன்றைக்கி பள்ளி சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அதுக்கு இந்த ஆசனம் வந்து மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இவன் காட்டில் போய் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம இந்த அண்டம் தான் பிண்டம். பிண்டம் என்பது நம்ம உடல். இந்த அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த பிண்டத்தில் இருக்குது. அதை சார்ந்து தான் இங்கே வாழ பிறந்திருக்கிறோம். ஆனால் அதை தவிர்த்து நம்ம மற்ற எல்லாத்துலேயும் செயற்கையாக ஓடிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை சார்ந்து வாழ பழகி கற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த தம்பி வந்து இப்போ செஞ்சு காமிப்பார். நல்லா உன்னிப்பாக கவனித்து நீங்களும் இதை பழக தொடங்கினீங்கன்னா நீங்கள் ஞாபக சக்தி படிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசனம் பலன்கள் நான் சொல்கிறேன். அது அப்புறம் தம்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையை எப்படி வைக்கிறாருன்னு பாருங்கள். முட்டியை லிஃப்ட் பண்ணிட்டாரு, டோஸ் வாக் பண்ணிட்டு வர்றாரு, 2 காலையும் தூக்குறாங்க. சிரசாசனம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 90% வெயிட்டு ஹேண்ட் பேலன்ஸ். உங்கள் கையில் தான் தாங்கி பிடிக்கணும். தலையில் வந்து 10% தான் இருக்கணும். நீங்கள் தலையில் வந்து ஃபுல் வெயிட் வைக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு சர்வைக்கல் அந்த கழுத்து வலி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்துங்க, அதை சரி பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். 1 நிமிஷம் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில். அப்புறம் பழக 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 நீங்கள் 2 நிமிஷம் வரைக்கும் இந்த ஆசனத்தை நீங்கள் பழகலாம். ரொம்ப பிரமாதமாக செய்கிறாரு பாருங்கள். ஸ்க்ரீனில் நம்பரும் இருக்கும். இதை பற்றி எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த ஸ்டேஜிலேருந்து பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப அருமையான ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு சிரசாசனத்தை வந்து இந்த தம்பி பண்ணுறாங்க. இதுலேயே வந்து அடுத்த ஸ்டேஜ் இங்கே பாருங்கள், அஸ்வினி முத்ரா. ஆண்மை கோளாறு உள்ளவங்க, அந்த இடம் வீக்காக இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்குன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஆசன வாயை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த நரம்பு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடும், அந்த வீக்னஸ்லாம் சரியாயிடும். ஓகே, லெக் ஸ்ட்ரைட், கால் நேராக வச்சுக்கோங்க, மேலே தூக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் டவுன் பண்ணலாம், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடலாம். கை கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹெட்டு கீழே வைங்க. கை நீட்டுங்க, கையை ஃப்ரண்ட்டில் நீட்டுங்க. 10 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. எப்போயுமே சிரசாசனம் பண்ணால் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. நம்ம தொழுகையில் வந்து பாய்ங்கெல்லாம் தொழுகையிலே இதை 3 வேலையும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹெட் ரொட்டேட் பண்ணணும். மேலே வாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு ஹெட் ரொட்டேட், கிளாக் வேஸ், ஆன்டி கிளாக் வேஸ். ஏன்னா அந்த சைடில் வந்து தசை பிடிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சரியாயிடும். ஓகே, ரிலாக்ஸ், ஆப்போசிட், ரிலாக்ஸ். இதுதான் சிரசாசனம். இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் சரியாயிடும், குடல் இறக்கம் இருந்தாலும் சரியாயிடும், காலில் வந்து ஸ்வெல்லிங் வரைக்கும் ஸ்வெயின் இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். முடி உதிர்வு, முடி கொட்டுதுன்றாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் சரியாகும், முகப்பொலிவு வரும். இந்த மாதிரி வந்து அபரிதமான பலன்கள் இருக்குது இந்த ஆசனத்தில். கான்ட்ரா இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி உள்ளவங்க செய்யக்கூடாது, குடல் அறுவை சிகிச்சை பண்ணவங்க செய்யக்கூடாது, இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க செய்யக்கூடாது, பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அவங்க செய்யக்கூடாது, லோ ப்ரெஷர் உள்ளவங்களும் செய்யக்கூடாது. ஆக முறையான ஆசிரியரிடம் போய் ஆலோசனை பெற்று முறையான பயிற்சிகள் செய்யறதுக்கு உண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதை பார்த்துக்குங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணி நீங்கள் பேசலாம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ஆசனத்தோடு சந்திக்கலாம். நன்றி. சிவயோகா. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்பா.